வெல்கம் டு குளோபல் நாலேஜ் அகாடமி திருச்செங்கோல் நாமக்கல். நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன்னா என்ன, செல்ஃப் இண்டக்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து பார்க்க போற டாபிக் என்னன்னா செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார் அ காயில். அதோட ஃபார்முலாவை நம்ம இப்போ பார்க்க போறோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்களோ மறக்காம வாட்ச் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இட் இஸ் an important சாப்டர் ஃபார் நீட். ஓகேங்களா? கண்டிப்பா இந்த சாப்டர்ல இருந்து 2 மினிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ மறக்காம வீடியோஸை பாருங்க. இப்போ நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் வர காயில் எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் அந்த காயில். இந்த காயிலோட ரேடியஸ் நம்ம ஆர்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதே மாதிரி நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் எல்லாமே இன்வர்ட்ல இருக்கு. ஓகேங்களா? திஸ் சிம்பிள் ரெப்ரசன்ட் த inward direction of magnetic field. அதுவே ஒரு ரவுண்ட் வச்சு டாட் வச்சா இது எது ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னா அவுட்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அவுட்வர்ட் டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு வந்து கரண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வர்ட்ல இருக்கனால கரண்டோட டைரக்ஷன் உங்களுக்கு எந்த சைடு இருக்கும்? ஸோ இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அது இல்லாம இந்த காயிலுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு? n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வெயிட் a minute. Okay. n is equal to number of turns in the coil. Okay, so நமக்கு ஆல்ரெடி தெரியும் magnetic flux is equal to Li, where pi is magnetic flux, L is coefficient of self inductance, I is the current in the coil. Okay, so we already know that magnetic flux formula is N B A cos theta is equal to Li. Bங்கிறது magnetic field, Aங்கிறது area vector, thetaங்கிறது magnetic fieldக்கும் area vectorக்கும் இல்லாட்டி angle தான் என்னன்னு சொல்றாங்க theta. நமக்கு magnetic field வந்து inwardன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி area vectorம் நமக்கு என்னவா இருக்கும்? inward இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு theta என்னவா மாறிடும்? 0 டிகிரி ஆயிடும். cos 0 டிகிரியோட வேல்யூ என்ன? 1. So this equation became N B A is equal to Li. அதே மாதிரி area of the vector, sorry, area of the circle equal to pi r square. So நம்ம capital R எடுத்திருக்கோம். அப்போ இந்த equation எப்படி மாறுங்க? N mu naught I by 2r into pi r square equal to Li ன்னு சேஞ்ச் ஆயிடும். ஓகே, இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஐ கேன்சல் ஆயிடும், இந்த ஆரும் கேன்சல் ஆயிடும். அப்போ நமக்கு ரிமைனிங் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா n ஸ்கொயர் மியூ நாட் பை 2 பை ஆர் ஈக்குவல் டு எல்ன்னு இருக்கும். ஓகேங்களா? திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஃபார் காயில். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் காயில் ஃபார்முலா பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான ப்ராப்ளம்ஸ் இப்போ பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க? A long solenoid has 1000 turns when a current of 4 ampere flow through it. The magnetic flux linked with each turn of the solenoid is 4 into 10 power minus 3 Weber. The self inductance of the solenoid is என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்திருக்காங்க. கிவன் எடுத்து எழுதிக்கலாம். n equal to 1000 turns when a current 4 ampere flow through it. So I கொடுத்திருக்காங்க 4 ampere. The magnetic flux linked with each turn is, so pi each
equal to 4 into 10 power minus 3 Weber. The self inductance of the solenoid. So நமக்கு L என்னன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, நமக்கு ஃபார்முலா என்ன? Pi total is equal to Li. இப்போ பை வந்து நமக்கு டோட்டல் தான் இருக்காங்க, ஆனா நமக்கு ஒரு சர்க்கிளுக்கான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க. நமக்கு வந்து கேட்டிருக்கிறது என்ன, ஹோல் சர்க்கிளுக்குமே பாத்தீங்கன்னா 1000 டர்ன்ஸ்க்குமே இருக்க செல்ஃப் இண்டக்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ ஒரு காயிலுக்கு இருக்கிறது தானே வந்து நமக்கு 1000 டர்ன்ஸ்க்கும் இருக்கும், 1000 சர்க்கிள்ஸ்க்கும் இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1000 into pi each equal to L into I. I என்ன சொல்லியிருக்காங்க 4. ஸோ 1000க்கு வந்து நம்ம 10 power plus 3 into 4 into 10 power minus 3 L of 4. ஸோ உங்களுக்கு இந்த 4 கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி இந்த பிளஸ் 3 இந்த மைனஸ் 3 உங்களுக்கு கேன்சல் ஆயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு மீதி என்ன இருக்கும், L equal to 1 Henry. So the answer is D. Okay, next question பார்க்கலாங்களா? Okay, next question என்ன சொல்லியிருக்காங்க. So இது 2008ல வந்த question. As long solenoid has a 500 turns. So N equal to 500. Okay, when a current of 2 ampere is passed through it. உங்களுக்கு வந்து I என்ன சொல்லியிருக்காங்க 2 ampere passed through it. The resulting magnetic flux linked with each turn of the solenoid is. So இங்க நமக்கு என்னதான் கொடுத்திருக்காங்க, pi each தான் கொடுத்திருக்காங்க, equal to 4 into 10 power minus 3 Weber. The self inductance of the solenoid. நம்ம முன்ன போட்ட சம் மாதிரியே தான் இதுவும், pi total equal to Li. ஸோ நமக்கு கொடுத்திருக்கிறது pi each தான். அப்போ n into pi each equal to L into I. ஓகே, n ஓட வேல்யூ என்ன 500 into pi ஓட வேல்யூ 4 into 10 power minus 3 L into I ஓட வேல்யூ 2 ampere. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க 20 into 10 power plus 2 into 10 power minus 3 equal to L 2A இருக்கு. ஓகேங்களா, ஸோ இங்க கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 கிடைக்கும். 10ங்கும் போது நம்ம 1 into 10 power 3 into 10 power minus 3 equal to L கிடைக்கும். இந்த minus 3 இந்த plus 3 கேன்சல் ஆயிடும். then L equal to 1 Henry. The answer is A. ஓகே, இப்போ நம்ம வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ் பார்த்தாச்சு, அதோட காயிலுக்கான ஃபார்முலா பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நியூ டாபிக், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் இண்டக்டர். நமக்கு எப்படி ஒரு கெப்பாசிட்டர் வந்து எனர்ஜி ஸ்டோர் பண்ணுதோ அதே மாதிரி நமக்கு இண்டக்டரும் என்ன பண்ணுங்க, எனர்ஜியை ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா, கெப்பாசிட்டர்ல வந்து நமக்கு எனர்ஜி வந்து எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதுவே இண்டக்டர்ல வந்து உங்களுக்கு எனர்ஜி எந்த ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, பவர் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை டைம். அதே மாதிரி பவர் இஸ் ஈக்குவல் டு voltage into current. ஸோ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணலாங்களா, ஈக்குவேட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும், work done by time equal to voltage into I. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நெகட்டிவ் சைன் போடுவோம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒர்க் டன் வந்து எகெயின்ஸ்ட் த EMF நடக்குது. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம், நெகட்டிவ் சைனை இங்க ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகே, இப்போ நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்றேன். d omega by dt is equal to minus v into di by dt. Okay, so நமக்கு தெரியும் V potential difference is also equal to EMF. So EMF E equal to minus Li. So நான் இதை கொண்டு போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு என்னவா இந்த equation மாறிடும், d omega by dt is equal to minus L into I di by dt. ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன ஆயிடும், பாசிட்டிவ் ஈக்குவேஷனா சேஞ்ச் ஆயிடும்.
ஓகே, இப்போ இந்த டிடியும் இந்த டிடியும் என்னால கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ நான் டி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு டியூன்னு சொல்றேன். டியூ இஸ் ஈக்குவல் டு எல்ஐ இன்டு டிஐ. யூங்கிறதுங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நான் ரெப்ரசென்ட் பண்றேன். ஓகே, இப்போ நான் இன்டெகிரல் பண்ணேன் அப்படின்னா u integral of du is equal to integral of L into I into d I. So u equal to L into integral of I into di. So the integral பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறது என்னவா இருக்கும்? ஸோ இதை நமக்கு லிமிட் என்ன அப்படின்னா 0 to ஐங்கிறது நம்மளோட லிமிட். ஓகேங்களா? ஸோ அப்போ I square by 2 into 0 I. So the equation became L I square by 2. So u which is equal to half L I square. This is the final equation for the energy stored in the inductor. ஓகேங்களா? நம்ம இப்போ energy stored in the inductor எப்படி இருக்கும் என்னங்கிறத பார்த்தாச்சு. இதுக்கு ஓரியன்டா நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? the magnetic potential energy stored in a certain inductor is. ஸோ நமக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி, அது மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க? u is equal to 25 millijoule when the current in the inductor is. ஸோ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம்? 25 into 10 power minus 3 joule. அதே மாதிரி current I is equal to 60 milliampere. நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுதிக்கலாங்க? 60 into 10 power minus 3 ampere. Then inductor is of inductance. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? L என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். U equal to half L I square. ஸோ நமக்கு U என்ன கொடுத்திருக்காங்க? 25 into 10 power minus 3 equal to half. L தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, I எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 60 into 10 power minus 3 the whole square. ஸோ இந்த டேர்ம் அப்படியே இந்த சைடு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு L equal to 2 into 25 into 10 power minus 3 divided by 60 into 60 into 10 power minus 6 உங்களுக்கு வரும். ஸோ இதை நீங்களா கேன்சல் அவுட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 13.89 ஹென்றி. ஆன்சர் D is correct. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நீட் ப்ரீவியஸ் இயர் 2023ல கேட்ட கொஸ்டின். இது எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பாருங்களேன். உங்களுக்கு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், இந்த கொஸ்டினை நீங்க அசால்ட்டா அட்டென்ட் பண்ணலாம். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? the magnetic energy stored in a inductor of a inductance. இண்டக்டன்ஸ் சொல்லியிருக்காங்க 4 into 10 power minus 6 ஹென்றி. மியூங்கிறது 10 power minus 6க்கு ஈக்குவல். அதே மாதிரி கரண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? 2 ஆம்பியர் சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? நல்லா படிங்க. the magnetic energy stored in an inductor of inductance. L தான் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? magnetic energy, I mean U தான் கேக்குறாங்க. ஓகேங்களா? இது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ண நமக்கு வந்து ஃபைண்ட் பண்ணலாம்? U is equal to half L I square. இது நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபார்முலா. ஓகே, half L ஓட வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. 4 into 10 power minus 6. I ஓட வேல்யூ 2 the whole square. ஓகே, உங்களுக்கு இங்க வந்து 2 இருக்கும். இங்க 2 into 10 power minus 6 into 4. Therefore 8 into 10 power minus 6. Uங்கிறனால உங்களுக்கு யூனிட் வந்து ஜூல். So 10 power minus 6 equal to mu. So the answer is option C, 8 mu joule. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாம ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.